வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். புதிய பார்வை கவிதாவின் வாழ்வு பயணம் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தில் இருந்து சில முக்கியமான பகுதிகளை பத்தி பேசலாம். இது கோவையில இருக்கிற கவிதாங்கிற ஒரு பெண்ணோட கதை. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சவால், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தாங்க. ஆமா, 5 வருஷமா திருமணமாகி குழந்தை இல்லைங்கிறது அதுவும் நம்ம சமுதாயத்துல கேட்கவே வேண்டாம். சுத்தி இருக்கிறவங்க பேச்சு. கரெக்ட். குடும்பம், சமூகம்னு ஒரே பேச்சா இருந்திருக்கு. நிறைய மருத்துவ சிகிச்சைகளும் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா எதுவும் பலன் கொடுக்கல. அதுவும் அவங்க நாத்தனாரோட சீமந்தம், அதாவது வழக்காப்பு விழா வேற நெருங்குதுன்னு சொல்லும்போது அவங்க நிலைமை இன்னும் கஷ்டம்தான். ஆமா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க தோழி மாலதி பாலாஜின்னு ஒரு ஜோதிடரை பார்க்க சொல்லி யோசனை சொல்றாங்க. முதல்ல தயங்கிருக்காங்க இல்லையா? இது மாதிரி விஷயங்கள்ல உடனே நம்பிக்கை வராது சிலருக்கு. ஆமா, கொஞ்சம் தயக்கத்தோட தான் போயிருக்காங்க. ஆனா வேற வழி தெரியல. இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிடுச்சு. அவங்க அந்த ஜோதிடர் பாலாஜிய பார்க்க போறாங்க. அவர் எப்படி இருந்தாருன்னா, ரொம்ப அமைதியா நல்ல முதிர்ச்சியான தோற்றத்துல இருந்ததா குறிப்பு சொல்லுது. கவிதா தன் மனசுல இருந்த எல்லா கஷ்டத்தையும் வேதனையும் அவர்கிட்ட கொட்டி தீர்த்திருக்காங்க. சரி, ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அந்த பாலாஜிங்கிறவர் ஜாதகத்தை பாக்குறார். ஆனா என்னாச்சு? பரிகாரம் எதுவும் சொல்லலையா? அதுதான் இல்ல. வழக்கமா ஜோதிடர்னா பரிகாரம் சொல்லுவாங்க, இந்த கல்ல போடுங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு. அப்படி எதுவுமே சொல்லலையா? அப்படியா? அதுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அப்ப என்னதான் சொன்னாரா? அவர் சொன்னது இதுதான். அம்மா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் காலம் ஆகும் போல தெரியுது. ஓ. சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. பிரபஞ்சம் அதை சரியான நேரத்துல கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். இது ஒரு பக்குவமான பேச்சா இருக்கு. அதோட நிறுத்தல. ஆனா இந்த ஒரு விஷயத்தையே நினைச்சு ஏன் உங்க மனசை இவ்ளோ கஷ்டப்படுத்துக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல கணவர் இருக்கார், நல்ல வேலை, ஆரோக்கியம், இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் கவனிங்கள அப்படின்னு கேக்குறார். அடடா, இது ஜோதிடத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை பாடம் மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. அவர் இன்னும் சொல்றாரு, குழந்தைங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதிதாமா, அதுவே முழு வாழ்க்கை கிடையாது. மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பாக்குறத நிறுத்துங்க. ஆமா, அந்த ஒப்பீடு தான் பல பேரை ரொம்ப பாதிக்குது. மனச அமைதியா வச்சுக்கோங்க, நல்ல நேர்முறை எண்ணங்களை வளர்த்துக்கோங்க, இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வைங்க, மன அழுத்தத்தை குறைங்க முதல்ல அப்படின்னு சொல்றார். இது கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி தானே இருக்கு. நிச்சயமா. இது வெறும் ஜோதிட ஆலோசனை இல்ல, மனநல ஆலோசனை மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஜோதிடருங்கிற ஒரு நம்பிக்கையான இடத்திலிருந்து இதை கேட்டதால கவிதாவுக்கு இது ஆழமா பதிஞ்சிருக்கலாம். கரெக்ட். அந்த வார்த்தைகள் கவிதா மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எந்த பரிகாரமும் சொல்லல, பூஜை பண்ணுங்கன்னு சொல்லல, வெறும் வார்த்தைகள் தான். ஆனா அந்த வார்த்தைகள் மந்திர மாதிரி வேலை செஞ்சிருக்கு. அவங்க மனபாரம் குறைஞ்சு அன்னைக்கு ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குனதா குறிப்பு சொல்லுது. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அணுகிற விதமே மாறுது. எப்படி? என்னென்ன மாற்றங்கள்? அவங்க கவனத்தை மற்ற விஷயங்கள் மேல திருப்புறாங்க. சின்ன சின்ன சந்தோஷங்கள், கணவரோட நேரம் செலவழிக்கிறது, தோழிகளோட பேசுறது, முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த ஓவியம் வரைகிறத மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஓ, ஆஹா, அவங்க கவனம் குழந்தை இல்லையேங்கிறதுல இருந்து மாறி வாழ்க்கையில இருக்கிற மத்த நல்ல விஷயங்களுக்கு போகுது. சரியா சொன்னீங்க. அப்படி மனசு அமைதியாகிறப்போ உடம்புலயும் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச மாசத்திலே அவங்க கருவுற்றதா நல்ல செய்தி வருது. ஆச்சரியமா இருக்கு. அப்போ எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? கடைசியில குழந்தை கிடைச்சதா, இல்ல ஜோதிடர் கொடுத்த அந்த புது பார்வையா? அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தை கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம்தான், மறுக்கல. ஆனா பாலாஜி கொடுத்த அந்த புதிய பார்வை, அதாவது பிரச்சனைகளை எப்படி அணுகணும்னு கத்து கொடுத்த அந்த மனநிலை தான் உன்னையார நீடித்த பரிசுன்னு சொல்லுது. அதாவது ஜோதிடம் இங்க எதிர்காலத்தை கரெக்டா கணிச்சதா இல்லையாங்கிறத விட, ஆமா, அதை விட மனசுக்கு ஒரு புதிய வழியை காட்டின ஒரு கருவியா செயல்பட்டிருக்கு. இல்லாமைய பற்றியே சிந்திச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ரசிக்கிற, போற்ற மனநிலைக்கு மாறுறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது காட்டுது. அப்போ கவிதாவோட அனுபவத்திலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனைக்கு நேரடி தீர்வு தேடுறதை விட அந்த பிரச்சனையை நாம பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்தினாலே போதும். பாலாஜியோட அறிவுரை முதல்ல மன அமைதி, அப்புறம் நேர்மறை சிந்தனை, இதுல தான் கவனம் செலுத்துச்சு. அதுவே பல மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கு. இத இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல பார்த்தா, ஜோதிடம் மாதிரியான நம்பிக்கை அமைப்புகள் சில சமயங்கள்ல அது சொல்ற கணிப்பு சரியா தப்பாங்கிறத தாண்டி, ஆமா, மனசுக்கு ஆறுதல் கொடுக்கறதுலயும் ஒரு புதிய கண்ணோட்டத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுலயும் அதுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது எழுப்புது இல்லையா? நிச்சயமா.
சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உணராமலேயே உங்களுக்குள்ள எந்த மாதிரியான உள் அழுத்தங்கள, இல்ல மத்தவங்களோட இருக்கிற ஒப்பீடுகள சுமந்துட்டு இருக்கீங்க? ம் நல்ல கேள்வி. உங்களோட கவனத்த எது இல்லையோ, அதிலேருந்து உங்ககிட்ட என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ, அது பக்கம் திருப்புனா, அது உங்க வாழ்க்கையிலயும் கவிதாவுக்கு கிடைச்ச மாதிரி எதிர்பாராத நல்ல மாற்றங்கள கொண்டு வருமோ? யோசிச்சு பாருங்க.